ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வாங்க இன்றைக்கி சிக்கன் 65 எப்படி செய்யலாம் அப்படின்றத பற்றி நம்ம பார்க்கலாம். தேவையான பொருட்கள்: ஒரு 1/4 கிலோ சிக்கன் எடுத்துக்கோங்க. ஒரு பாக்கெட் சிக்கன் 65 10 ரூபா பாக்கெட் ஒன்று எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் தயிர் எடுத்துக்கோங்க. தயிர் வந்து ஒரு சின்ன பாக்கெட் இருக்குது இல்லைங்களா, அதில் பாதி நம்ம சேர்த்துக்கலாம். 1/4 கிலோவுக்கு அது பாதி போதும். சிக்கன் 65 சொல்லிவிட்டு, அதுக்கப்புறம் தயிர் சொல்லிவிட்டேன். அப்புறம் கார்ன் பவுடர் இருக்குது இல்லைங்களா, மக்காச்சோள பவுடர், அது வந்து நம்ம ஒரு 4 ஸ்பூன் எடுத்துக்கலாம். சின்ன ஸ்பூனில் 4 ஸ்பூன் எடுத்துக்கலாம். இப்போ எப்படி செய்கிறதுன்றத பார்க்கலாம். இப்போ சிக்கனில் வந்து நான் சொன்ன அந்த தயிர், அப்புறம் வந்து அந்த பவுட்ரு, 65 பாக்கெட் எல்லாத்தையும் போட்டு நல்லா கலக்கி ஸ்பூனில் நல்லா கலக்குங்க. இல்லை கையில் கூட பிசைஞ்சு ஒரு 1/2 hour நல்லா ஊற வச்சுடுங்க. அதுக்கப்புறம் நம்ம எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். சிக்கன் 65 1/2 hour நல்லா வந்து நாங்கள் மிக்ஸ் பண்ணி வச்சோம். நல்லா ஊறிடுச்சு. இங்கே பாருங்கள், இதுதான் கார்ன்ஃப்ளோர். இந்த பிராண்ட் தான் நான் போட்டேன். சிக்கன் 65 மசாலா, ஆச்சி மசாலா தான் போட்டிருக்கேன். பட்டர் மில்க் வீட்டிலேயே காய்ச்சினது, வீட்டிலே தயார் பண்ண தயிர் தான் போட்டு பிசைஞ்சு வச்சா. 1/2 hour ஆயிடுச்சு. வாங்க இப்போ ஃப்ரை பண்ணலாம். அடுப்பை ஆன் பண்ணியாச்சு. அடுப்பு மேலே வந்து கடாய் வானல் வச்சுட்டேன். இப்போ எண்ணெய் வந்து நான் வந்து ஒரு 1/2 லிட்ரு ஊற்றுறேன் நான். உங்களுக்கு நீங்கள் எவ்வளோ ஃப்ரை பண்ண போகிறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி ஊற்றிங்க. நான் 1/2 லிட்டர் ஊற்றிருக்கேன். எண்ணெய் வந்து நல்லா கொதிக்கட்டும். எண்ணெய் கொதித்ததுக்கப்புறம் நம்ம 65 பிசைஞ்சு வச்சுருக்கிற சிக்கனை எடுத்து போடலாம். எண்ணெய் கொதிக்கிற வரைக்கும் கொஞ்சம் வெயிட் பண்ணுவோம். எண்ணெய் நல்லா சுடட்டும். ஆனால் கொதிக்க வச்சிடக்கூடாது ரொம்ப. கொஞ்சம் வந்து மினிமம் ஃப்ளேமில் வச்சுடுங்க. இப்போ வந்து எண்ணெய் வந்து நல்லா சுட்டுடுச்சா அப்படின்னு பார்க்குறதுக்கு ஒரே ஒரு பீஸ் நான் போட்டு பார்க்குறேன். எண்ணெய் நல்லா தான் சுட்டு இருக்குது. ஸோ நம்ம கொஞ்சம் தேவையான பீஸ்லாம் போட்டு பொரிச்சு எடுத்துக்கலாம். வாசனை வருதுங்களா? இங்கே நல்லா வாசனை வந்துடுச்சு. உங்களுக்கு வாசனை வீடியோவில் வராது. வர மாதிரி வந்து இமேஜின் பண்ணிக்கோங்க, கற்பனை பண்ணிக்கோங்க. நல்லா பொரியட்டும். 65 நல்லா வாசம் வந்துடுச்சு. பாருங்கள், நல்லா ஃப்ரை ஆயிடுச்சு. ரொம்ப போட்டு நம்ம தீச்சிடவும் கூடாது, வேவாதபடிக்கு எடுத்துடவும் கூடாது. நல்ல பதமாக இதில் ஒன்றோடு ஒன்று ஒட்டிகிட்டு இருந்ததுன்னா இதை நல்லா பிரித்து விடுங்க. ஒன்றோடு ஒன்று ஒட்டிகிட்டு இருந்ததுன்னா அந்த ஒட்டிகிட்டு இருக்கிற பக்கம் வேகாது. ஸோ நல்லா வந்து கலர் வந்து நல்லா வந்துடுச்சு. நான் கலருக்காக எந்த பவுடரும் போடல, இந்த 65 மசாலா தான். அழகாக வந்துடுச்சு பாருங்கள். இன்னும் ஒரு 2 நிமிஷம் நல்லா ஃப்ரை ஆகட்டும். ஃப்ரை ஆனதும் எடுத்துக்கலாம். சூப்பராக சிக்கன் 65 ரெடி ஆயிடுச்சு. இதுக்கு ஆனியன் நான் கட் பண்ணி வச்சுருக்கேன். நீங்களும் ஆனியன் தொட்டுட்டு சாப்பிட்லாம். உங்களுக்கு இந்த கொத்தமல்லி வாசனை பிடிச்சிதுன்னா மேலே கொத்தமல்லி தூவிக்கங்க. இப்போ லைட்டாக எண்ணெய் தெரியுது இல்லைங்களா, இதை வந்து ஆனியன் வந்து மேலே வந்து போட்டிங்கன்னா அந்த எண்ணெயை ஆனியன் எடுத்துக்கும். 65 சூப்பராக இருக்கும். தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. இதை வந்து நீங்கள் நான்வெஜ் செய்யும்போது மட்டும் பயன்படுத்திக்கிங்க. சாம்பார்லாம் செய்யும்போது இந்த எண்ணெயை யூஸ் பண்ணாதீங்க. தேங்க்யூ.